Hey everyone, welcome back to my channel. Hope you all doing great. In today's video, I will be sharing refreshing my living room for this winter and Valentine's Day. So let's get into the video. As I told you earlier, இந்த வீடியோவில் நீங்கள் என்னோடய லிவிங் ரூம் இது கூடவே என்னோடய டைனிங் ஸ்பேஸை நான் எப்படி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணி எப்படி நான் என்னோடய வீட்டை அலங்கரிக்கிறேன்னு இந்த வின்டர் சீசனுக்கு அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஹோப் எல்லோருக்குமே இந்த வீடியோ பிடிக்குமென்னு நம்புகிறேன். லாஸ்ட் மந்த் கிறிஸ்மஸ் சீசனுக்கு நான் ரெட் தீமில் எடுத்து தான் நான் என்னோடய வீட்டை நான் டெக்கரேட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய கிறிஸ்மஸ் ஹோம் டூர் அண்ட் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வீடியோ. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோஸ் லிங்க் எல்லாவற்றையும் பாக்ஸில் நான் கீழே கொடுக்குறேன். விருப்பப்பட்டவங்க போய் பார்க்கலாம். ஸோ இந்த வின்டர் சீசனுக்கும் அதோட கம்மிங் மந்த் ஃபெப்ரவரியில் வேலண்டைன்ஸ் டே வரவன்னா ஒரு பிங்க் தீமில் எடுத்து பண்ணலாமேன்ட்டு தான் நான் இந்த முறை என்னோடய வீட்டில் கொஞ்சம் பிங்க் தீம்லேயே எல்லாவற்றையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது வேலண்டைன்ஸ் டேக்கு பிங்க் தீம் அப்படின்ட்டு இல்லை, ஈவன் ரெட்டில் கூட நாம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். பிங்கோ ரெட்டோ எங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்குதோ, என்ன கலரில் என்ன இருக்குதோ அதை வச்சு நாம் டெக்கரேட் பண்ணலாம். என்னட்ட பிங்க் கர்டன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் குஷன் கவர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் என்னோடய வீட்டை நான் இப்போ டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். டெக்கரேட் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த சென்டர் டேபிளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது வாஸ் வச்சு ஏதாவது டெக்கரேஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வாஸ் இந்த ஃப்ரேமுக்குள்ளே நிற்க மாட்டேங்குது, அதனால் வேறு ஏதாவது வாஸ் பார்க்கலாம். இல்லை இது மாத்திரம் ஓகேயா, சென்டரில் மாத்திரம் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வச்சுட்டு இது ஓகேயா தெரியலை. இதில் இப்படி அரேஞ்ச் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஒரு ஏரியா ஒரு இதுலேயே முடிகிற மாதிரி. ஓகே, இந்த ஃப்ளவர்ஸ் இது மாதிரி 2 ஃப்ளவர்ஸ் இப்படி 2 பொக்கே ஃப்ளவர்ஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இது சிங்கிள் 2 ஃப்ளவர்ஸ். இந்த ஃப்ளவர்ஸ் ஓகேயா இல்லை? ஓகே, இது ஃபஸ்ட்டு இது ஓகே. அதுக்கப்புறம் இந்த புத்தா பிளான்ட் இருக்குல்ல, இது மாதிரி பிளான்ட்ஸ் க்ரீனரி வைக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளமிங்கோ தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏதாவது பேக் உள்ள ஆல்ரெடி நான் இந்த கொக்கோலா இது வச்சுருக்கிறேன், பட் ஸ்டில் அது காண மாட்டேங்குது. ஹைட் இதை கொஞ்சம் இன்னும் ஹைட் பண்ணி பார்த்தா ஓகே இருக்குமா தெரியல. ஃபர்ஸ்ட் லுக்கு தனியாக இந்த மாதிரி மிடில் ட்ரே இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். இது ஜஸ்ட்டு சிம்பிளாக இருக்குது. டேபிள் பார்க்கவும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி 2 புக்ஸ் எடுத்து இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃப்ரேம் இருந்ததை என்னட்ட ஃப்ரேம் இருந்துச்சு இது மாதிரி ஒன்று. ஸோ அந்த ஃப்ரேமையும் கொஞ்சம் மேலே வச்சு அதுக்கப்புறம் இந்த பிக்சர் இந்த வாட்டர் இதில் அந்த இதையும் இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கேக்டஸையும் வச்சு இது ஒரு கார்னரில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேண்டிலையும் இதில் சைடில் இப்படி வைக்கலாமண்டி இருக்கிறேன். இதோட சேர்த்து சின்ன ஒரு ட்ரே ஒன்று இருந்துச்சு, அதையும் இதில் வச்சுட்டு அதுக்கப்புறமா
இது வச்சு பார்த்தேன்னா, ஆனால் இது கொஞ்சம் எல்லாம் க்ரீனாக ஒரே க்ரீனாக இருக்கிறவன்னா இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பிளான்ட்ஸ், இந்த பிளான்ட்டில் இந்த க்ரீனரியில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், ஒயிட் ஃப்ளவரும் இந்த மாதிரி எல்லோ கலர் இந்த மாதிரி ஃப்ளவர் வர்றது. ஸோ அதை கொஞ்சம் இதுக்குள்ள வச்சு பார்க்கலாம் வேண்டியிருக்கேன். இப்படி இது இன்னொரு லுக்கு தனியாக அந்த மிடில் ட்ரே மாத்திரம் ஓகேன்னு நினைக்கிறேன். எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் கேட்போம், கேட்டதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் எது நல்லா இருக்குதுண்டு. ஓகே, இதை அப்படியே விட்டுறலாம். இனி அதுக்கப்புறமா இப்போ இந்த டிவி யூனிட்டுக்கு போயிடும். கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்தது, அதுக்கு முதல்ல என்னோட 2 சீட்டர் சோஃபா இதில் வைக்கிறது. அந்த சோஃபா இப்போ நான் கிறிஸ்மஸுக்கு நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன்னா இந்த சைடில் பண்ணினேன். ஸோ 2 சீட்டர் சோஃபா இதில் தான் வச்சது கிறிஸ்மஸுக்கு, கிறிஸ்மஸ் டைமில். 1 சீட்டர் சோஃபா அதுலேயே இருந்துச்சுது. ஸோ அதே மாதிரி செட்டப்லேயே நான் இந்த முறை விட போகிறேன். அதில் 2 சீட்டர் சோஃபா நான் கொண்டு வரையில, கொஞ்சம் அந்த இடத்துல பிளாங்க், அதை எந்த சீட்டையும் சோஃபாவையும் வைக்காமல் விட்டால் கொஞ்சம் நல்ல வெளிச்சம் வர மாதிரி இருக்குது, இல்லாட்டி கொஞ்சம் அடைஞ்ச மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் 2 சீட்டர் சோஃபா இப்படியே இருக்கட்டும், இந்த சைட்லேயே அப்படியே விட்டுடுறேன். 1 சீட் அந்த கார்னர்லேயே நான் செட் பண்ணுறேன். ஓகே, அந்த சோஃபா கவரோடது சாரி, இந்த குஷன் கவர் சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். பிளான்ட்டு வச்சா நல்லா இருக்குமென்று யோசிக்கிறேன். அந்த என்ட்ரன்ஸ் ஆண்டு இருக்கிற பிளான்ட்டை கொண்டு இதில் வைக்கலாம்னு யோசிக்கிறேன். வச்சு பார்க்கலாம். ஓகே, இது என்ட்ரன்ஸில் இருந்த பிளான்ட் தான், ஃபிடலிஃபிக் தான், அந்த பிளான்ட் தான். அதை கொண்டு இந்த கார்னர் இது உள்ளே போடலாம், இதுக்குள்ளே வச்சா எப்படியா இருக்குமான்னு பார்க்குறேன். கார்னரில் வச்சா பிளான்ட்டு நல்லா இருக்கு. ஓகே, வீட்டில் எடுத்த வாட்டின் படி வாட்ஸ் எடுத்தனால் இது இந்த அளவுக்கு நல்லா இருக்கா, இல்லை தனியாக சென்டர் இந்த மாதிரி இது தனியாக இருந்தால் நல்லா இருக்குமா அண்டத்துக்கு. நிறைய பேர் இது தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இது தனியாக சிம்பிளாக விட சொல்லி. ஏன்னா லாஸ்ட்டு கிறிஸ்மஸ் டைமில் ரொம்ப ஹெவி டெக்கரேஷன் இருந்தவன்னா இந்த முறை கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக விட சொல்லி, கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்போ தான் கொஞ்சம் நல்ல ரூமே கொஞ்சம் நல்ல வெளிச்சமாகி நல்ல இதாக இருக்குமாட்டு, ப்ரைட்டாக இருக்குமான்னுட்டு. அதனால் இது 2 சைடில் வச்சு அந்த டெக்கோ பீசஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு இது மாத்திரம் தனியாக இது சென்டரில் இருக்கும்படியாக வைக்கிறேன். லாஸ்ட்டாக இப்போ இது மாத்திரம் இதோடையே இப்போ விடுறேன். வீட்டை ஒரு ஆர்கனைசிங்கோ இல்லை டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப இலகுவானதோ இல்லை சுலபமான காரியம் இல்லை. என்னை பொறுத்தவரையில் அது ரொம்பவே டைம் எடுத்து ரொம்ப பார்த்து தான் நான் அது எல்லாவற்றையுமே நான் பார்த்து செய்வேன். ஹரிபரியனை உடனே முடிக்க மாட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அது எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து தான் நான் பண்ணிப்பேன். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு இடத்துல ஒரு விதமாக நான் இது பண்ணி வச்சுருப்பேன், டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பேன், அதுக்கப்புறம் அது சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வாஸ், இந்த சைடில் இருக்கிற ஃப்ளவர் வாஸை அதுக்கப்புறம் அந்த சைடுக்கு மற்ற ஃப்ளவர் வாஸுடன் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய இதுகள் பார்த்து அது ஓகேயாண்டு கொஞ்சம் டைம் எடுத்து நான் பண்ணிக்கிறது. இந்த லவ் சைன் என்னட்ட ரொம்ப வருஷமாக நான் வச்சுருந்தேன் நான். ஸோ வேலண்டைன்ஸ் டேயும் வரவன்னா இந்த சைன் இந்த சவுண்ட் பாருக்கு மேலே வச்சு விட்டேன் நான். அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃபில் நான் கொஞ்சம் க்ரீனரியாக தான் நான் ஃபுல்லாக வச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஆஞ்சலா வந்து தான் சொல்லியிருந்தேன், நம்ம மம்மி இது கொஞ்சம் பிங்க் தீமை நீங்கள் எடுத்து பண்ணுறவன்னா எதுக்கு ஃபுல்லாக க்ரீனாக நீங்கள் வைக்கிறீங்க, கொஞ்சம் பிங்க் ஃப்ளவர்ஸும் ஆட் பண்ணினா ரொம்ப நல்லாண்டுட்டு இப்போ பிங்க் ஃப்ளவர்ஸும் அங்கங்கே ஆட் பண்ணினா. நிறைய பிங்க் ஃப்ளவர்ஸ் இல்லாதவன்னா எனக்கு மற்ற ஃப்ளவர்ஸுகள் பிங்க் ஃப்ளவர்ஸ் மற்ற இடங்களுக்கு தேவையானவனாலும் ஓகே பிங்க் அண்ட் ஒயிட்டை யூஸ் பண்ணிக்கலாம்ன்ட்டு பிங்க் ஒயிட்ன்ட்டு மாற்றி வச்சு விட்டேன் நான். அதுக்கப்புறம் அவள் சொன்னதுக்கு அப்புறமா நான் ஃபுல்லாக இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணினான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பிங்கோட தீம் லுக் கொஞ்சம் வந்த மாதிரி இருந்துச்சுது.
இப்போ நாங்கள் இந்த ஷெல்ஃபையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷெல்ஃபு நீங்கள் முதல்ல நிறைய என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா மற்ற சைடு, அதாவது சோஃபாக்கு பக்கமாக இருந்திருக்கு. ஸோ கிறிஸ்மஸ் டைமில் நான் இந்த பக்கமாக டிவிக்கு பக்கமாக நான் கொண்டனால், அதுக்கப்புறமா நான் இப்படியே விட்டுட்டேன். என்ன இது கொஞ்ச நாளைக்கு இப்படி இருக்கட்டுமே என்றட்டு இந்த மாதிரியே வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் நிறைய இதுகள் மாற்றி அங்கே, அதாவது ஃபர்னிச்சர்ஸ் ஆகட்டுக்கும் இல்லை ஈவன் டெக்கோ பீசஸ் ஆகட்டுக்கும் இந்த மாதிரி தான் அங்கே இருக்கிறது இந்த பக்கம், இங்கே இருக்கிறது அந்த பக்கமாக அங்கங்கே மாற்றி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறவன்னா நம்மளுக்கும் பார்க்க ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி, ஓகே அந்த பீஸை அந்த பொருளை பார்க்கும்போது புது ஒரு நியூ பீஸாயும் தெரியும், கொஞ்சம் கண்ணுக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போ நான் என்னோடய திங்ஸ், அதாவது என்னோடய டெக்கோ பீசஸை வச்சு என்கிட்ட என்ன திங்ஸ் இருக்குதோ அதை வச்சு நான் இந்த ஷெல்ஃபை நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்த புத்தா கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த புத்தாஸ் தான் கொஞ்சம் அங்கங்கே அந்த 3 ஷெல்ஃப்லேயுமே வர்ற மாதிரி நான் இந்த முறை பண்ணியிருக்கிறேன். பிங்க் தீம் என்னவென்னா, இந்த ஷெல்ஃப்லேயும் பிங்க் இது கொண்டு வரணுமன்றதுக்காக இருந்த கொஞ்சம் ஃப்ளவர்ஸையும் வச்சு அங்கங்கே ஆட் பண்ணி விட்டேன் நான். இந்த பாம் ட்ரீயை மற்ற ஆர்டிஃபிஷியல் ட்ரீயோட ஸ்வாப் பண்ணியிருந்தேன் நான். ஆனாலும் எனக்கு இந்த ட்ரீ வச்சப்போ எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக அமையலை. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப தின்னாயிட்டும், ரொம்ப அந்த இடத்த ரொம்ப நிரப்பாத மாதிரி இருந்தது. பாம் ட்ரீ நல்லா புஷ்ஷியாக அந்த இடத்த நிரப்பின மாதிரி இருந்துச்சு. அதனால் மறுபடியுமே அந்த பாம் ட்ரீயை அந்த சோஃபாக்கு பக்கத்தில் திரும்ப கொண்டு வச்சிட்டேன். இது மாதிரி ஒரு ஃப்ரேம் எடுத்தேன். இது டிஐஒய் ஃப்ரேம் தான். லாஸ்ட்டு ஐ திங்க் 2 years or 3 years பேக் நான் ஓல்ட் சேனலில் இந்த டிஐஒய் இந்த ஹார்ட், இது குவில்ட் ஹார்ட் இது நான் செய்திருப்பேன். அந்த வீடியோ நான் இந்த சேனலில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேமை தான் நான் எடுத்து இதுக்கு பின்னால் இந்த ஸ்விட்சஸ் இதில் ப்ளக் இதில் மறைக்கிறதுக்கு இந்த ஃப்ரேமை யூஸ் பண்ண போகிறேன்.
ஓகே, இப்போ நாங்கள் டைனிங் டேபிளுக்கு வந்திருக்கிறோம். என்னோடய டைனிங் டேபிளுக்கு எந்த டைனிங் கவர்ஸ் எதுவுமே நான் போடலை. ஒன்லி இந்த ப்ரொடெக்டர் மாத்திரம்தான், பொலித்தீன் மாதிரி அந்த ப்ரொடெக்டர் மாத்திரம்தான் விரிச்ச நான். ஸோ அதுக்கு மேலே ஏதாவது ஒரு ரன்னர் மாதிரி போடலாமேன்ட்டு, பிங்க் கலரில் ரன்னர் போடலாமேன்ட்டு. ஆனால் என்கிட்ட பிங்க் கலரில் ரன்னர் இல்லை. அதனால் என்கிட்ட இருந்த அதாவது என்ன சொல்கிறது, பிளேஸ் மேட் பிங்க் கலரில் இருந்துச்சுது. ஸோ அதையே நான் 4 பிளேஸ் மேட்டையே ரன்னர் மாதிரி அதை ஜாயின் பண்ணி ரன்னர் மாதிரி வச்சு விட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பாட்டில் இந்த மாதிரி பிங்க் கலர்லேயும் அப்புறம் ஒயிட் அங்கங்கே வர மாதிரியும் ஃப்ளவர் வாஸில் அரேஞ்ச் பண்ணி விட்டேன் நான். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் நான் டைனிங் டேபிளை வச்சேன். நான் வேறு எந்த திங்ஸுமே நான் அதில் வைக்கவும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த சைடில் ஃப்ளவர் பாட்டுக்கு 2 சைட்லேயே இந்த கேண்டில் ஹோல்டர், லாங் கேண்டில் ஹோல்டரை ஜஸ்ட்டு வச்சு விட்டேன். ரொம்ப சிம்பிளாக என்னோடய டைனிங் இதை நான் செட் பண்ணியிருந்தேன் நான். இந்த பியூட்டிஃபுல்லான இந்த பிளேஸ் மேட், இந்த ஃப்ளவர் பிளேஸ் மேட்டு நான் 2 இயர்ஸ் பேக் பேனிமரேட்ஸ்லேருந்து சேல் டைமில் வேண்டியிருந்தேன். நான் ரொம்ப நாளாக உள்ளே வச்சுருந்தேன். நான் அது இந்த டைமுக்கு ஓகே யூஸ் பண்ணிக்கலாமேன்ட்டு போட்டு விட்டேன். நான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுது.